சரி, இன்னொன்று சொல்றேன். என்னன்னு சொன்னால், இரணவா. இரணவான்னு சொன்னா கிழிக்கிறது. இரணவான்னு சொன்னா கிழிக்கிறது. அப்ப இரண்டா என்ன அர்த்தம்? கிளிங்க, கிளிக, கிழிப்பதற்கு. ரைட். இன்னும் ஒன்று கேட்கிறேன். சரி, அடுத்து வந்துட்டு இப்போ ஒட்டுறதுக்கு நாங்க சொல்றது அளவனவான்னு சொல்றது. ஒட்டுறதுக்கு அளவனவா. அப்ப அளவண்ணா என்ன அர்த்தம்? ஒட்டுங்க, ஒட்ட, ஒட்டுறதுக்கு. சரி, நீங்க தப்பிட்டீங்க. சரி, பாசித் சொல்லுங்க. பாசித் 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 வரையில பாசித் இருக்கார். சார் சொல்லுங்க பாப்போம். ஒட்டுறதுக்கு நாங்க அளவனவான்னு சொல்றது. ஒட்டுறதுக்கு நாங்க அளவனவான்னு சொல்றது. அப்ப அளவண்ணா என்ன அர்த்தம்? ஒட்டுங்க, ஒட்டுவதற்கு, ஒட்டு. இல்லை. சரி, முதல்ல இருந்து சொல்லணும். முதல்ல இந்த அந்த வரிக்கிறவங்க இன்னொன்று சொல்றேன். நான் என்னன்னு சொன்னால், இப்ப தூக்குறதுக்கு நாங்க ஒரு விஷயத்தை தூக்குறதுக்கு நாங்க சொல்றது உஸ்ஸனவா. உஸ்ஸன்னேண்டா என்ன அர்த்தம்? தூக்குங்க, தூக்குவதற்கு, தூக்கு. இல்ல, பிள்ளை. சரி, இன்னொன்று கேட்கிறேன். கொழுகிறது, ஏதாவது ஷர்ட் கொழுகிறது, ஏதாவது ஒன்று கொழுகிறதுக்கு எல்லனவான்னு சொல்றது. எல்லனவாண்டா கொழுகிறதுக்கு சொல்றது. அப்ப எல்லன்னண்டா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. எல்லன்ன. கொழுகும், கொழுகுங்கள், மத்த என்ன செய்யும்? சரி, 2000 ரூபா கட்டாயம் கட்டணுமா இன்றைக்கு? நாளையில இன்றையில இருந்து நாளைக்குள்ள கட்டணும். கட்டாயம் கட்டணும் பாசித். சரியா? இன்ஷா அல்லாஹ். ஓ, கட்டாயம் கட்டணுமா? ஃபைன். சரியா? இன்ஷா அல்லாஹ். நீ என்ன கேளுங்க, நான் இங்க ஃபைனை கட்டுவோம். சரி, அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் இருக்கிறீங்களா? ஃபைன் கட்டுவோம், ஃபைன் கட்டணும்னு பயந்துட்டு. அப்துல் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் கேளுங்க மாஸ்டர், நான் ஃபைனை கட்டுவாங்க. இல்ல அப்படி இல்ல. அவரை கேக்குறா ஃபைன் கட்டுறாரு. அப்துல் ரஹ்மான் ஃபைன் கட்டணும்னு பயந்துட்டு. அப்துல் ரஹ்மான் பேசாட்டியும் ஃபைன் கட்டணும். பேசாட்டி கூட. அதான் பார்த்தது. பேசாவிட்டா கட்ட தேவை நினைக்குது. பேசி பிழைச்சா 2000, பேசாம இருந்தா 6000. சரி, அந்த ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி அது கொஞ்சம் ஓ, அந்த டூத் எல்லாம் ப்ளூடூத் எல்லாம் வேணாம். கிரீன் டீ இது பண்ணிக்கொள்ளுங்க. சரி, இப்ப என்னன்னு சொன்னால், நினைக்கிறதுக்கு நாங்க சொல்றது ஹிதனவா. நினைக்கிறதுக்கு என்ன சொல்றது சிங்களத்துல? கூட்டி விடல. சரி, ஓகே. சரி, நினைக்கிறதுக்கு வந்து என்ன சொல்றேன்? நினைக்கிறதுக்கு ஹிதனவா. ஹிதனவா, நினைக்கிறதுக்கு ஹிதனவா. ஓ, ஹிதனவா என்ற சொல்ல ஹிதன்ன என்று மாத்தினா என்னென்ன அர்த்தங்கள் தரும்? நினைக்கிறதுக்கு நினைத்து. சரி, இப்ப சொல்றதுக்கு நாங்க வந்துட்டு கியனவா. சொல்றதுக்கு கியனவான்னு சொல்றது. கியனவா என்ற சொல் கியன்ன என்று மாறினா என்னென்ன அர்த்தங்கள் தரும்? கியன்ன சொல்வதற்கு, சொல்லு, சொல்ற. சரி, ஒருத்தர் இருக்கிறார், அதாவது இருக்கிறாருண்டா உட்கார்ந்து இருக்கிறார் இல்ல. இப்ப நாங்க சொல்றோம் உதாரணமாக, கொஞ்சம் இருங்க வாரன், கொஞ்சம் பொறுத்துருங்க. அந்த இருங்கண்டா உட்கார்ந்து இருங்கன்னு சொல்றது இல்ல, சும்மா இருங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் இருங்கன்னு சொல்லுவோம். நில்லுங்க வாரன்னு சொல்லுவோம். நில்லுங்க வாரன்னு சொன்னா நின்று கொண்டிருக்க தேவையில்லை. இருந்தாலும் நாம என்ன செய்யலாம், கொஞ்சம் நில்லுங்க வாரன் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் இருங்க. கதைக்கும் போது நாங்க சொல்லுவோம் கொஞ்சம் இருங்க, நான் சொல்றேன் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த இருங்க இருக்குதானே, இந்த இருங்கைக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறோம். நீங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறீங்க, நானும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன், பாலனையா இருந்து கொண்டுதான் இருக்க, எல்லாம் இருந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த சந்தர்ப்பத்துல யார் கதைச்சிட்டு இருக்கும், கொஞ்சம் இருங்க, நான் சொல்றது கேளுங்க, கொஞ்சம் இருங்கோ என்று சொல்றது தானே. அந்த இருங்கோ அப்ப இருக்கக்குள்ள நாங்க சொல்றோம்.
அப்ப திருப்பி இருக்க தேவையில்லையே. அந்த இருங்கோன்னு சொல்றதுக்கு நாங்க சிங்களத்துல சொல்றது இன்னவா. உயிருள்ள ஒன்று இருக்குதாக இருந்தா இன்னவாண்டு வரும். இன்னவா என்ற சொல் இன்ன என்று மாறினா என்னென்ன அர்த்தங்கள் தரும்? இருப்பதற்கு இரு, இருக்க. இருப்பதற்கு இருக்க. சரி, இன்னும் 2 இருக்கு. அந்த 2க்கு பாஸ் ஆயினா சரி, இல்லாட்டி ஃபைன் கட்டணுமா? சரியா? சரி. ஓகே. இப்ப என்னன்னு சொன்னால் மகனவா என்று சொன்னா தைக்கிறது. மகனவாண்டா என்னது? தைத்தல். தைத்த. மகன்ன என்று சொன்னால் என்ன அர்த்தம் வரும்? என்னென்ன அர்த்தங்கள் தரும்? தைக்கு தைக்கிறதுக்கு தைக்க தை. தைக்கிறதுக்கு தைக்க தை. சரி, பரவாயில்லை. சரி, இப்ப இந்த வளர்க்கறது இருக்கு தானே, வளர்க்கறதுன்னு சொன்னா தாடி வளர்க்கறது, மீசை வளர்க்கறது, இந்த முடி வளர்க்கறது, இதுக்கு நாங்க சொல்றது வவனவா. இந்த நகம் வளர்க்கறது, இதுக்கு நாங்க சொல்றது வவனவா. வவனவா என்னது? வவனவா. வளர்க்கலையா சார்? வவன்னண்டா என்ன அர்த்தம்? வளர்ப்பதற்கு வளர்க்க. ரைட், தப்பிட்டீங்க. சரி, அடுத்தது ஆத்திக் சரியா சொல்லல தானே? பாசித் சொல்லல. சரியா சொன்னீங்க சார். அடுத்தது கனியா. கனி ஆதித்யாவா? சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் பிரிக்கிறதுக்கு நாங்க பிரிக்கிறது இருக்கு தானே, அதாவது ஒரு சண்டை நடக்குது, அதுல இருந்து நாங்க பிரிச்சு எடுத்துட்டு வருவோம். விளங்கிட்டா? அடுத்தது இந்த வடிக்கிறது, பிரிக்கிறது, அது தெரியுமா உங்களுக்கு? உதாரணமா இப்படி வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப சரி, இப்ப நாங்க ஒருத்தரை விளக்குறோம், ஒன்றுல இருந்து ஒன்றை விளக்குறதுக்கு நாங்க இல்ல பிளேண்டி வடிக்கிறது. அதான் அதை ஊத்தும் போது இதுல இருந்து அத்திக்கிட சவுண்ட பாத்தீங்களா, ஒரு இதுல இருந்து வடிஞ்சு வரும். சரியா? அதாவது இந்த இப்ப சரியா? இப்ப ஏதாவது ஒன்றை நாங்க வடிக்கிறது இருக்குதானே, வடிக்கிறது இருக்குதானே. இப்ப தேத்தனி வடிக்கும் போது வடிப்போம், அதே மாதிரி நாங்க டீ வடிக்கும் போது ஒரு வடியை வச்சு வடிப்போம், அப்படித்தானே? அப்ப இந்த மாதிரி வடிக்கிறதுக்கு நாங்க சொல்றது பெரணவா. என்னது? பெரணவான்ற சொல் பெறன்ன என்று மாத்தினா என்னென்ன அர்த்தங்கள் தரும்? வடிப்பதற்கு வடியுங்கள். வெரி குட். சரி, அடுத்தது ஒருத்தரை விளக்குறது. இது இப்ப நான் சொன்னது வடிக்கிறது, இப்ப நான் சொல்றது ஒருத்தரை விளக்குறது. அதாவது ஒன்றுல இருந்து நாங்க விளக்குறது, காப்பாத்துறது. இதுக்கு நாங்க பேரணவான்னு சொல்றது. விளக்குறது, காப்பாத்துதல், இதுக்கு நாங்க பேரணவான்னு சொல்றது. ஒன்று சிக்கி கொண்டிருக்கிற ஒன்றுல இருந்து ஒருத்தரை காப்பாற்றி கொண்டு வரது, அதுல இருந்து பிரிச்சு விலக்கி கொண்டு வரதுக்கு நாங்க பேரணவான்னு சொல்றது. காப்பாத்துதல், பிரித்தெடுத்து கொண்டு வரதுக்கு பேரணவா. இப்ப இந்த பேரணவா என்ற சொல் பேரன்ன என்று மாத்தினா என்னென்ன அர்த்தங்கள் தரும்? காப்பதற்கு காத்துக்கொள்ளும், காத்திருங்கள். எப்படி காப்பதற்கு அங்கிட்டு என்ன? பாதுகாருங்கள், அதை காப்பாத்துங்கள், அப்படித்தானே? காப்பாற்றுங்கள். விளக்கி விளக்குவதற்கு விளக்குங்கள், அப்படி வரும். சரி, நீங்களும் தப்பிட்டீங்க. சரி, இப்ப யாரு? பாலனையா, நீங்க சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் வளர்க்கிறதுக்கு என்ன சார் சொல்றது? வவனவா. வளர்க்கிறது வவனவா. வளர்ப்பது வவனவா. சரியா? சரி, இப்ப பாலனையா சொல்லுங்க. என்ன சொன்னா கலற்றுறது இருக்குதானே, கலற்றுதல். கலற்றுறதுக்கு நாங்க சொல்றது குத்துறது. இருங்க வார கலற்றுறதுக்கு நாங்க சொல்றது கலவனவா. கலற்றுறதுக்கு என்ன சொல்றது? கலவனவா. கலவண்ண என்று சொன்னா தமிழ்ல 3 அர்த்தம் இருக்கு. என்னன்னு? கலட்டுவதற்கு கலட்டுங்க. வெரி குட். சரி, இன்னும் ஒன்று கேட்கிறேன். என்னன்னு சொன்னால்
ஓ இப்ப இன்னொன்னு சொன்னால் இப்ப ஆம், இப்ப எடுக்கிறதுக்கு கண்ணவான்னு சொல்றது. எடுக்கிறதுக்கு என்ன கண்ணவான்னு சொல்றது. இந்த கண்ணவான்ற சொல் கண்ண என்று மாத்தப்பட்டா என்னென்ன அர்த்தங்கள் தரும்? எடுங்க, எடுப்பதற்கு. வெரி குட். எடுப்பதற்கு, எடுங்கள். சரி, சரியா சொல்லிட்டீங்க. அப்ப நீங்களும் தப்பிட்டீங்க. அப்ப பாசித்துக்கு 2000 ஃபைன். பாசித் இப்ப கேளுங்க, உங்களோட கேள்வி என்ன? இல்ல குத்துவதற்கு என்னன்னு கேட்டேன். ஓ குத்துறது வந்து மாஸ்டரை குத்துறது. ஓ குத்துறதுக்கு 2-3 குத்துறது இருக்குது. இப்ப தமிழ்ல எல்லாத்துக்கும் குத்துறது தான். சிங்களத்துல குத்துறதுக்கு சொல்றது எப்படின்னு சொன்னால், இப்ப உதாரணமா ஊசால குத்துறதுக்கு நாங்க வந்துட்டு ஊசால குத்துறது, கையால இப்படி குத்துறது, இதுக்கு நாங்க அணினவான்னு சொல்றது. அணினவா குத்துறதுக்கு அணினவான்னு சொல்றது. இப்ப ஊசி போடுறது இருக்கு தானே, ஊசி போடுறது இருக்கு தானே, இந்த மருந்து ஊசி போடுறது இருக்கு தானே, இன்ஜெக்ஷன் பண்றது, இதுக்கு நாங்க விதினவா பெஹெத் விதினவான்னு தான் சொல்றது. இந்த இடத்துல பெஹெத் அணினவான்னு சொல்றது இல்ல, பெஹெத் விதினவான்னு சொல்றது. சரியா? அடுத்தது அரிசி மாவு, அரிசி, பயறு, கவுப்பி இதெல்லாம் போட்டு உலக்கையால குத்துறது இருக்கு தானே, அதுக்கு நாங்க கொட்டனவான்னு சொல்றது. ஏதாவது ஒன்றை வச்சு எதுக்குள்ளால ஒன்றை வச்சு குத்தும் போது கொட்டனவா. கையாலையோ முள்ளாலையோ ஊசியாலையோ ஏதாவது ஒன்றால குத்தும் போது அணினவா. சரியா? இந்த மருந்து அனுப்புறது அதுக்கு நாங்க விதினவான்னு சொல்றது. சரியா? குத்துறதுக்கு மூணு அர்த்தங்கள் இருக்கு சிங்களத்துல. அதான் அணினவான்னு சொல்லிட்டு தானே. சரி, அப்ப கத்தியால குத்துறது அதான் அது குத்துற அணினவா தானே. ஊசால குத்துற மாதிரி தானே கத்தியால குத்துப்படுது. ஒரு ஆயுதத்தை கொண்டு ஏதாவது ஒன்றுல குத்துறதுக்கு அணினவா. விளங்கிட்டா? ஒரு ஆயுதத்தை கொண்டோ அல்லது விரலை கொண்டோ அல்லது கையை கொண்டோ ஏதாவது ஒன்று தனிப்பட்ட முறையில குத்துறது அணினவா. சரியா? ஒரு உலக்க மாதிரி ஒன்று எடுத்து ஒரு உரல் மாதிரி ஒன்று 2 உபகரணங்களை பயன்படுத்தி குத்துறது கொட்டனவா. சரியா? ஏதாவது ஒன்றுக்குள்ள போட்டு குத்துறது இருக்கே அது கொட்டனவா. சரியா? அடுத்தது வந்து இப்ப மருந்துகள் சம்பந்தமாகவோ அல்லது தண்ணீரோ ஏதாவது ஒன்று நாங்க செலுத்தும் பொழுது இந்த மாதிரி குத்தும் போது நாங்க அதுக்கு விதினவான்னு சொல்லுவோம். சரியா? விளங்கிட்டா? விதினவா. இப்ப இந்த பல் இருக்கு தானே, பல்லுக்குள்ள பல் சுத்தம் பண்ணும் போது என்ன செய்வாங்க டாக்டர்ஸ்மார், பல்லுக்குள்ள ஒரு இதொண்ட வச்சு தண்ணி அடிப்பாங்க. அது வத்துர விதினவா தான். அது வத்துர ககனவா இல்ல, வத்துர விதினவா அந்த இடத்துல. விளங்கிட்டா? சொன்னீங்களே சார் சிங்களம் லேசன், இப்ப இவ்வளவு சொற்களிக்கே நீங்க தலைக்குள்ள போட்டு பெருசாக்குறீங்கல்ல, அது சின்ன விஷயம் தான். நீங்க முதலாவது விஷயத்தை விளங்காம நீங்க இப்ப சுத்தி போறீங்கானே, அதான் பெருசா விளங்குது உங்களுக்கு. இப்ப நான் சொன்னது இந்த இன்னண்டு மாத்தினா என்ன அர்த்தம் தருன்றது, அதை புரிஞ்சு கொள்ளாம நீங்க வேற வசனங்களை படிக்க போகும்போது நீங்க ஸ்டேபிளா இல்ல. அதான் பிரச்சனை. நான் சொன்னேன் தானே, இப்ப நான் உங்களுக்கு சாப்பிடுற முறையை காட்டி தரேன். இப்ப இதை தலையில போட்டா எப்படி இருக்கும், இதை நாங்க காதுல போட்டா எப்படி இருக்கும்னு சொல்லி சோத்தலாம் அள்ளி காதுல தலையில எல்லாம் போட்டா எப்படி இருக்கும், அது ஒரு மாதிரியா தான் இருக்கும், கஷ்டமா இருக்கும். குளிக்கணும், துடைக்கணும், பெரிய பிரச்சனை. முதல்ல வாயிற போட்டு எப்படி மெல்றதுன்றத நான் முதலாவது சொல்லித்தரேன். ஆனா நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள வேற பொருளை கொண்டு வந்து சேர்க்கிறீங்க. அதுக்கு என்ன மாதிரி இது எப்படி பாவிக்கிறதுன்னு பாக்குறீங்க. சோறு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நூடுல்ஸ் எப்படி சமைக்கிறேன்னு பாக்குறீங்க. அப்ப அது நூடுல்ஸை ஊற போடணும், அப்ப அது தண்ணி ஊற்றணும். அதே பிளேட்டுக்குள்ள எல்லாம் செய்யும் போது சோறும் தண்ணியாவி அந்த நூடுல்ஸும் பச்சையா இருக்குது, அது ஊறவும் இல்லை. அதுக்கு பிறகு அதுல இருந்து பிரிச்சு எடுக்கணும், பெரிய பிரச்சனையா இல்லையா? அது வேறையா செய்யணும். ஒவ்வொன்றையும் எல்லாத்தையும் ஒண்டா செய்ய போனா அது பெருசா விளங்கும். நான் சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்லி இருக்கிறேன், விளங்குதா? நான் இன்னன்றதை மட்டும்தான் படிப்பிக்கிறேன். அதை மட்டும் விளங்கினா அடுத்த ஸ்டெப்புக்குள்ள போகலாம். நீங்க ஸ்ட்ரக் ஆயிட்டு நிக்கிறீங்க. விளங்கிச்சா? இதனாலதானோ என்னமோ தெரியல, அந்த பிடிஎஃப் கொண்டு வந்து வச்சு கடகடன்னு வாய்ச்சி போட்டு கிளாஸ் முடிஞ்சு விட்டுட்டு போயிடுறான் 2 மாசத்துல. என்ன சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, என்னன்றது விளங்கிட்டா? பாசித் நீங்க திரும்ப அந்த வீடியோ பார்க்கணும், 2000 ரூபாய் ஃபைன் கட்டணும் பாசித். சரியா? கட்டாயம் செய்யணுமா? சரி, இப்ப எண்ணண்டா என்ன அர்த்தம்? இப்ப பாலனையா சொல்லுங்க, எண்ணண்டா என்ன அர்த்தம்? என்னண்டா போறது. எண்ணண்டா போவதற்கு போங்கள். சரி, இந்த என்ற சொல்ல ஆங்கிலத்தில் எழுதுங்க. யா YANNA எழுதுங்க. எழுதுங்க.
NYANA சரியா எழுதிட்டீங்களா? ஓ அதோட ஒரு எம் சேர்த்து பாருங்க. ஜனம் ஏன் யனம்னு வந்திருக்குது? YANAM போடுறீங்க, டபுள் என் போடலையா அவடுது? டபுள் என் நம் நம் சரியா வாசிங்களா? டபுள் என் நேம் வாசிங்களா அது அப்படி ஃபுல்லா? ஃபுல்லா ஜன்னம் அதேதான். யன்னம்னு தான் இருக்கும். யனம்னு வராது. யன்னம்னு சொன்னா போகிறேன், நான் போறேன். நீங்க பொறுப்பெடுத்து சொல்றீங்கன்னு, நான் போறேன். மாங்க யன்னம், மம யன்னம், நான் போறேன். இப்ப கனவாண்டு எழுதுங்க. KANAWA, கனவா. கனவா யா கனவாவை கண்ணாண்டு மாத்துங்க அப்போ. கணவன் கணவன் இது வருது. ஏன் கனவான்ற சொல்ல கண்ணாண்டு மாத்த சொன்னேன். நோ சாரி கண்ணவான்றது கண்ணாண்டு மாத்துறது. ஓ, கண்ணாண்டு மாத்துங்க. ஓ இப்ப எப்படி இருக்கு? கண்ண கண்ண அப்புறம் அந்த என் போடணுமோ? எம்ம போடுங்க. எம் 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 கண்ணம். ஓ இப்ப எப்படி இருக்கு? கண்ணம் கண்ணம்டா சாப்பிடுறேன். மாமா கண்ணம், நான் சாப்பிடுறேன். சரியா? அப்ப நான் தானாகவே செய்கிறேன் என்று செய்யும் போது கண்ணங் யன்னங் போறேன் வாரன் இருக்கிறேன் நடக்கிறேன் நான் செய்கிறேன் என்று சொல்றத. இப்ப செய்து கொண்டு இருக்கிறேன் இல்ல, நான் செய்கிறேன் என்று சொல்லி போறேன். இப்ப யார் கடைக்கு போறது? நான் போறேன் என்று சொல்றீங்க. போறேன்டா போயிட்டா இருக்கிறீங்க இல்லையே, நீங்க போறேன்னு பொறுப்பேற்றுக்கிறீங்க. அப்படி பொறுப்பேற்கிற சந்தர்ப்பத்துல நீங்க சொல்றீங்க நான் போறேன்னு சொல்றீங்க. இப்ப தாரன்னு சொல்லும் போது தந்து கொண்டா இருக்கிறீங்க இல்லையே, நான் தாரன்னு சொல்றீங்க. அப்ப தாரன்னு சொன்னா அது பொறுப்பேற்றுக் கொள்றீங்க. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல இந்த எம்ம போட்டு விட்டா, இன்னைக்கு 10ல எம்ம போட்டு விட்டா அது உங்களோட பொறுப்பாக மாறுது. விளங்கிட்டாப்ப? இப்ப ஓ எண்ணன்றது விளங்கிட்டு தானே? எண்ணண்டா போக போவதற்கு போங்கல் தானே? இப்ப அதோட தென்னன்றது சேருங்க. என்ன இது? என்னன்ற சொல் தாங்க கொடுங்க விடுங்கன்ற அர்த்தம் தருது. தாங்க கொடுங்க விடுங்க. விளங்கிட்டா? தென்னன்ற சொல் என்ன தருது? தாங்க கொடுங்கன்னு சொல்லுவீங்க. தாங்க தாருங்கள் கொடுங்கள் விடுங்கள். விடுங்க. இப்ப என்னது என்னண்டா என்ன அர்த்தம் வரும்? என்னது என்னண்டா போறது என்னண்டா போறது போய் தாங்கண்டு வர மன்னிக்கு இல்ல. இப்ப நான் சொல்றது தென்னண்டா என்னன்னு அர்த்தம் தருது? கொடுங்க தாங்க என்ன தென்னண்டா என்னென்ன அர்த்தங்கள் தருது? என்னண்டா தாங்கன்றீங்க கொடுங்கன்றீங்க. ஓ 3 அர்த்தம் இல்ல சொல்லியிருந்தேன் நான். இப்ப தாறதுக்கு சொல்லுங்களேன் என்னண்டு. தாங்க இல்ல இப்ப நான் சொல்லி தந்தது தென்னண்டா 3 அர்த்தம் சொல்லி தந்தேன். என்னது? ஒரு கட்டளையாக 3 அர்த்தம். கொடுங்கள் தாங்கள் விடுங்கள். ஓகே தாங்கள் கொடுங்கள் விடுங்கள். இப்ப என்னண்டா என்ன அர்த்தம்? என்னண்டா போங்க. உண்டு. போவதற்கு போங்க. எப்படி எப்படி? போவதற்கு போங்க. சரி. இப்ப நீங்க போவதற்கு பொங்கல் இருக்கு தானே? முதலாவது போகையோட தாங்கள் கொடுங்கள் விடுங்கள்னு சொல்லுங்களேன். சேருங்களேன். ஓகே போறதுக்கு தாங்க. இல்ல தாங்க. என்னண்டா 3 அர்த்தம் சொன்னீங்க. முதலாவது என்ன சொன்னீங்க? போக. சரி போகன்றது எடுங்களேன். முதலாவது போகன்றது எடுத்தாச்சு. இப்ப தென்னண்டா கொடுங்கள் தாங்கள் விடுங்கள்னு அர்த்தம். இதுல ஒவ்வொன்றை சேர்த்து பாருங்களேன். போகையோட சேர்த்து பாருங்களேன். அது தாங்க சேர்க்கிறதா இல்ல என்னது? தாங்கள் கொடுங்கள் விடுங்கள் இருக்கு தானே? அதுல ஒண்ட போகையோட சேருங்களேன். போக இதோட மத்த சொல்லுல ஒண்ட சேர்த்து பாருங்களேன். ஏதாவது உண்ட போக தாங்கண்டு வரும். அப்படி வருமா? போக கொடுங்க போக கொடுங்க போக தாங்கண்டு வருமா? அப்படி பயன்படுத்துறதா? நம்ம விடுங்கண்டாதான் சரியா இருக்கு. விடுங்கண்டாதான் பாய்க்கு அதான் சரியா இருக்கேனே. விடுங்க.
அப்ப அன்னது என்னடா போக விடுங்கன்னு அர்த்தம். ஓகே நோ அப்படி வழங்குது. ஓகே மற்ற மாதிரி பொருந்தாத இப்ப இது பொருந்துது. பொருந்துற வசனம் தான் அங்க விஷயம். விளங்குதா இப்ப? இப்ப கண்ணன்னு சொன்ன என்ன அர்த்தம்? கண்ணண்டா சாப்பிடுறது. கண்ணைக்கு அர்த்தம் 3 சொல்லுங்க. கண்ணை கண்ணை சாப்பிடுவதற்கு சாப்பிடு. சாப்பிடுவதற்கு சாப்பிடு. இப்ப தென்னண்டா என்னென்ன அர்த்தங்கள் தருது? தென்னண்டா தாங்க விடுங்க கொடுங்க. இப்ப சாப்பிட தாங்க கொடுங்க விடுங்கன்ற 3ஐயும் சேர்த்து பாருங்க. ஒன்னோட சேர்த்து சொல்லுங்க பாப்போம். சாப்பிட தாங்க. கொஞ்சம் இருங்க. சாப்பிட தாங்கன்னு நாங்க பயன்படுத்துறதா இல்லையா? பயன்படுத்துறது. ரைட், அதை எடுக்கலாம். அப்ப அடுத்தது என்ன இருக்குது? சாப்பிட விடுங்க அதுவும் பயன்படுத்தலாம். பயன்படுத்துறது. அடுத்தது சாப்பிட கொடுங்க அதுவும் பயன்படுத்தலாம். அப்ப கண்ணது என்னண்டா மல்லிட்ட கண்ணது என்ன தம்பிக்கு சாப்பிட கொடுங்க, மட்ட கண்ணது என்ன எனக்கு சாப்பிடுதாங்க, மட்ட கண்ணது என்ன சாப்பிட விடுங்க. 3 சந்தர்ப்பத்திலையும் கண்ணது என்னதான். இப்ப லேசா கஷ்டமா? இப்ப லேசா இருக்கு. இப்ப இந்த விலங்கு இதுக்கு தானப்பா நான் உருக்கி சொல்லணும். இதுக்கு தான் உருக்கி சொன்னா இப்ப விளங்குதா? சரி, அடுத்தது இப்ப பொன்ன தென்னண்டா என்னென்ன அர்த்தங்கள் தரும்? பொன்னண்டா குடிக்கிறது, தென்னன்றது தாங்க விடுங்க கொடுங்க, பொன்ன குடிங்கள் குடிப்பதற்கு. அப்ப பொன்னண்டா குடிக்கத்தாங்கண்டு வரும், குடிக்க விடுங்க குடிக்க கொடுங்க. மூன்றுக்கும் வரும். பொன்னது என்னண்டா பொன்னது என்ன குடிக்க கொடுங்க, பொன்னது என்ன குடிக்க தாங்க, பொன்னது என்ன குடிக்க விடுங்க. 3க்கும் பயன்படுத்தலாம். சரி, இப்ப அகனவாண்டா என்னது? அகனவாண்டா என்ன? கேட்கிறது. இப்ப அகன்னண்டா என்னென்ன அர்த்தங்கள் தரும்? அகன்னண்டா கேட்கிறதுக்கு 3 சொல்லணும். கேளுங்க கேட்பதற்கு. கேளுங்கள் கேள் ரெண்டும் ஒன்று தானே, அது ரெண்டும் கட்டளை தானே. கேளுங்கள் கேட்பதற்கு கேளுங்கள், கேட்கன்னு ஒன்று வருமே. வரும். அப்ப தென்னண்டா என்னென்ன அர்த்தங்கள் தருது? கேட்பதற்கு கேட்க இல்ல அது அகன்ன கேளுங்கள் கேட்க கேட்பதற்கு. இப்ப தென்னண்டா என்னென்ன அர்த்தங்கள் தருது? தாங்க விடுங்க கொடுங்க. தாங்க விடுங்க கொடுங்க. இப்ப அகன்னது என்னண்டா என்னென்ன அர்த்தங்கள் தரும்? கேட்க தாங்க வராது, கேட்க விடுங்க கேட்க கொடுங்க. கேட்க விடுங்க தான் சரி வரும். கேட்க விடுங்க சரியா வருது. அப்ப கேட்க தாங்கன்றது வராதா? வராது. கேட்க நான் சில நேரத்துல இல்ல டெலிபோனையும் கேட்க தாங்கன்னு சொல்லலாம். அந்த சந்தர்ப்பத்துல பயன்படுத்துங்க. எல்லா சந்தர்ப்பத்திலையும் வராது தானே. எந்தெந்த சந்தர்ப்பத்தில எல்லாம் ஷூட் ஆகுதோ அந்தந்த சந்தர்ப்பத்தில இதை பயன்படுத்துங்க. சிம்பிள். இப்ப விளங்கிட்டா? சரி, இப்ப கியான்னண்டா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. கியனவாண்டா சொல்லுங்க. கியான்னண்டா என்னென்ன அர்த்தங்கள் தரும்? சொல்லுவதற்கு சொல்லுங்கள். சொல்லுற ஏன் சொல்லுற வருது? வரக்கூடாது. அது ஃபைன் கட்டணும்னு ஒரு விதி இருக்கு. சொல்வதற்கு சொல்லுங்கள். சொல்வதற்கு சொல்லுங்கள். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணணுமா? வீட்டுல இருந்து இதை கட்டாயம் பிராக்டிஸ் பண்ணணும், இல்லாடி அடிப்பேன். சரியா? என்னது? சொல்வதற்கு சொல்லுங்க. இப்ப அன்னைக்கு அண்ணன்டா எப்படி அர்த்தம் வரும்? இல்ல போக விடுங்க. ஏன் விடுங்கன்னு எங்க வந்திருக்கு? விடுங்கன்னு வந்து சொல்ல காட்டுங்க சிங்களத்துல. எது விடுங்கன்னு வந்திருக்கு சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேன் வந்து என்னன்னு சொல்றீங்கல்லோ. இப்ப நீங்க சொன்னீங்க என்னன்றது போக விடுங்கன்னு தான் வரும். சொல்லுங்க. நான் தென்னன்னு சொல்லல, நான் சொன்னது கியான்னு. கியான்னண்டா என்னென்ன அர்த்தங்கள் தரும்? சொல்றதுன்னு வராதே. கியான்ன கியனவாதான் சொல்வதற்கு சொல்லுங்கள். சொல்வதற்கு
சொல்லுங்க சொல்லுவதற்கு சொல்லுங்கள் சொல்வதற்கு. இப்ப யன்னண்டா என்ன அர்த்தம் தருது? போறது. ஏன் போறதுன்னு எப்படி வருது? யனவாதான் போங்க 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 போறதுக்கு போவ. போக போவதற்கு போங்கள். இப்ப இந்த போக போவதற்கு போவங்களையும் சொல்வதற்கு சொல்லுங்களையும் இந்த ஆரை மாத்தி மாத்தி கனெக்ட் பண்ணி பாருங்க முதலாவது. மாத்தி மாத்தி பாருங்க. ரெண்டு சொல்ல. இப்ப கியன்ன என்ற சொல்வதற்கு சொல்லுங்கள். மூண்டையும் எழுதுங்க ஒரு சைடுல. யன்னு போக போவதற்கு போங்கள். இது மூண்டையும் எழுதுங்க. எழுதி போட்டு பாருங்க என்னென்னது ஷூட் ஆகுதுன்னு பாருங்க. ஓம் சொல்லுங்க. கோல் ஒண்ணு வந்து கொஞ்சம் விலங்கையில என்ன இருக்கும், எதை செய்ய சொன்னீங்க? யன்ன கியன்ன என்ன? போக சொல்லணும் வரும். போக சொல்லுங்க சொல்லுவது. போக சொல்றதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. போக சொல்றதுக்கு வருமா வராதா? வரும். போக சொல்ல வேணாம். போக சொல்ல வருமா வராதா? மூன்றுக்கும் வரும். 3 இதுக்கும் வரும். வரும். அப்ப போக சொல்லுங்க 3க்கும் வரும். விளங்குதா? போறதுக்கு சொல்ல எனக்கேலா அதுவும் வரும். போறதுக்கு சொல்லுங்க அதுவும் வரும். போறதுக்கு சொல்லுங்க அதுவும் வரும். போங்க சொல்லுங்க ரெண்டும் வரும். நீங்க போங்க சொல்லுங்க. சொல்றானே ஓ யான்ன கியான் மத்த தேருங்க. ஓயா யான்ன நீங்க போங்க. கியான்ன சொல்லுங்க. ஓயா யான்ன கியான். ஓயா யான்ன கியான் நீங்க போங்க சொல்லுங்க. ரெண்டை எல்லாமே வரும். இதுக்குள்ள எல்லாமே பயன்படுத்தப்படும். விளங்குதா? அது விளங்கிச்சா? போக சொல்லுங்க, போறதுக்கு சொல்லுங்க, போய் சொல்லுங்க. அப்படியா சார்? போயின்று வரலையே இஞ்சு. போயின்று சொல் வரல. போக சொல்லுங்க போங்க சொல்லுங்க அப்படி சொல்றானே. நீங்க போங்க சொல்லுங்க அப்படி சொல்றானே. நீங்க போங்க சொல்லுங்க சொல்றானே. அப்படி பயன்படுத்துறோம். போக சொல்லுங்க வரும் தானே. போறதுக்கு சொல்லுங்கன்னு வரும். போக சொல்வதற்குன்னு வரும். போங்க சொல்றதுக்கு அப்படியும் வரும். போக சொல்ல அப்படியும் வரும். போக சொல்ல வேணாம் அப்படி பயன்படுத்துறோம். அப்படித்தானே. போங்கல் சொல்ல அதுவும் வரும். சில சந்தர்ப்பங்கள்ல, எல்லா சந்தர்ப்பங்களையும் இல்ல, ஒரு சில சந்தர்ப்பங்களை பயன்படுத்துவீங்க. போறதுக்கு சொல்ல அதுவும் வரும். போறதுக்கு சொல்ல வேணாம், போறதுக்கு சொல்ல வேணும், கொழும்புக்கு போறதுக்கு சொல்லணும், அதெல்லாம் சொல்றானே நாங்க. கொழும்புக்கு போறதுக்கு சொல்லணும். அப்ப சொல்ல வேணும்ன்றது வந்திருக்கு. அப்ப சொல்லன்றது வந்திருக்கு அந்த இடத்துல. அப்ப அன்னைக்கு அண்ணன் ஓனு போக சொல்ல வேணும். ஓ அன்னைக்கு அன்னைப்பா போக சொல்ல வேண்டாம். ஒயா யான்னு கியான்னு நீங்க போங்க சொல்லுங்க அப்படியும் வரும். எப்படி மாறியும் வரும். விளங்கிட்ட? விளங்கிச்சா? சரி. பலனவாண்டா என்ன அர்த்தம்? பார்த்தல். பலனவாண்டா பார்த்தல். அப்ப பலன்டா என்ன அர்த்தம் தரும்? ஆதித்யன் சொல்லுங்க. பார்த்து பார்ப்பதற்கு பாருங்கள். பார்க்க பார்ப்பதற்கு பாருங்க. பார்த்து இல்ல, பார்க்க பார்ப்பதற்கு பாருங்க. பார்ப்பதற்கு பாருங்கள். அப்ப என்ன பலன்டா என்ன அர்த்தம்? பல்லை அண்ணன். பலலாண்ட எங்கேயாவது படிச்சீங்களா? இப்ப என்ன நான் சொல்றது என்ன பலன்டா என்ன அர்த்தம்? தமிழ்ல என்னன்னு சொல்லணும். போக பாருங்கள். போக பாருங்க. எப்படியாவது போக பாருங்க. நாளைக்கு எப்படியாவது போக பாருங்கன்னு சொல்றேன் தானே. கோமாரி ஹெட்டே அண்ணன் பலன்னு. ஹெட்டே அண்ணன் பலன்னு நாளைக்கு போக பாருங்க. போறதுக்கு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றோம். போறதுக்கு எப்படியாவது ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லும் போது நாளைக்கு போக பாருங்க எப்படியாவதா அப்படி சொல்றானே. நாங்க கதை பேச்சு வழக்குல நாங்க சொல்லுவோம் எப்படியாவது நாளைக்கு போக பார்க்கணும். அப்படித்தானே. அப்ப என்ன பலன்னு என்று சொல்லி நாங்க அந்த இடத்துல பயன்படுத்தலாம். ரைட்டா? அப்ப அதுக்கு நாங்க வந்துட்டு என்ன பலன்னு சொல்றது. இப்ப உற்சாகரணவாண்டா என்ன அர்த்தம்? உற்சாகரணவா உற்சாகரணவா முயற்சி பண்றது. அப்ப உற்சாகரணா என்ன அர்த்தம்? முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்றதுக்கு முயற்சி பண்ண. முயற்சி பண்ண. அப்ப என்ன உற்சாகரணா என்னென்ன அர்த்தங்கள் தரும்? என்ன உற்சாகரண
ஓ போறதுக்கு போக முயற்சி முயற்சி பண்ணுங்க. பண்ணுங்க. போக முயற்சி பண்ணுங்கள். ஓ போக முயற்சி பண்ணுங்க. ஆ பண்ணுகின்ற. போவதற்கு முயற்சி போக பண்ணுங்க. முயற்சி போங்க பண்ணுகின்ற. முயற்சி பண்ணுங்க. போங்க முயற்சி பண்ணு அண்ணன் உற்சாகக்கிற அண்ணன் போங்க முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். போறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டுக்கு போறதுக்கு முயற்சி செய்யுங்க சொல்றானே, போறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லி போக முயற்சி செய்யுங்க. போக முயற்சி செய்யவும் வரும். போக முயற்சி செய்ய வேணாம் என்ன உற்சாகக்கிறான்னேப்பா. போக முயற்சி செய்ய வேண்டாம் என்ன உற்சாகக்கிறான்னேப்பா செய்ய அதுவும் வருது. நீங்க எப்படி எப்படி எல்லாம் இந்த 3 விஷயத்தை நீங்க விளங்கிட்டீங்கடா மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது எவ்வளவோ வசனங்களை நீங்க கிரியேட் பண்ணலாம். சிங்களம் அவ்வளவுதான். நீங்க அதை விளங்கினா சரி. விளங்கிட்டா சரி. இப்ப வெனவாண்டா என்ன அர்த்தம்? ஆகிறது. ஆகிறது. சாதாரணமா நாங்க கண்டினியூவா செய்யற விஷயத்துக்கும் நாங்க நவாண்டு தான் முடிப்போம். இப்ப என்ன வேணவாண்டா என்ன அர்த்தம்? போக வேண்டி வரும் அர்த்தம். என்னது? போக வேண்டி வரும். இப்ப இந்த எந்த ஒரு இன்ன என்ற சட்டத்துக்கு அதாவது எந்த ஒரு வினை சொல்லையும் இன்னண்டு மாத்தி வினவாண்டு மாத்தினீங்கடா போக வேண்டி வரும், சாப்பிட வேண்டி வரும், இருக்க வேண்டி வரும், தூங்க வேண்டி வரும். கண்ணவை நிதா கண்ண வினவா யான்ன வினவா இன்ன வினவா. விளங்கிட்டா? யான்னவை இன்னவை அது எதிர்காலத்திலையும் பயன்படுத்தலாம், நிகழ்காலத்திலையும் பயன்படுத்தலாம். யான்னவை இன்னவை யான்ன வினவா இன்ன வினவா. கதாக்கரான்ன வேணவா கதைக்க வேண்டி வரும். கதாக்கரான்ன வெய்ங்கிறதே எதிர்காலத்துல மட்டும்தான் பயன்படுத்தலாம். அது வினவா என்ற சொல்லுடைய எதிர்காலம் தான் வெய். விளங்கிச்சா? இப்ப நான் சொல்றேன் தானே, நான் ஒவ்வொரு நாளும் காலையில இடியாப்பம் சாப்பிடுறேன் இப்ப சாப்பிட்டுட்டா இருக்கேன். அது வளமையா செய்யறோம் நாங்க செய்யறோம். அதே தான் நாங்க இங்க சொல்றோம். என்னன்னு சொன்னா அது செய்ய வேண்டி வரும்னு சொல்றோம் தானே. அது இப்ப இன்னும் செய்யல. ஆனா வினவாண்டுன்னு சொல்லலாம், வெய்ன்னு சொல்லலாம். விளங்குதா? அன்னவை போக வேண்டி வரும். ஹெட்டை அன்னவை நாளைக்கு போக வேண்டி வரும். ஹெட்ட குழம்பை அன்னவை நாளைக்கு கொழும்பு போக வேண்டி வரும். ஹெட்ட மாட்டை அன்னவை நாளைக்கு எனக்கு போக வேண்டி வரும். ஹெட்ட மாட்டை ஸ்கூலை அன்னவை நாளைக்கு எனக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டி வரும். ஹெட்ட மாட்டை பத்க அன்னவை நாளைக்கு எனக்கு சோறு சாப்பிட வேண்டி வரும். ஹெட்ட மாட்டை இளவலுக்கு அன்னவை நாளைக்கு எனக்கு மரக்கறி சாப்பிட வேண்டி வரும். மெச்சர காலியாக்கமா மாஸ்கேவை இவ்வளவு காலமா நான் இறைச்சி சாப்பிட்டேன். ஹெட்ட மாட்டை இளவலுக்கு அன்ன வேணுமா நாளைக்கு எனக்கு மரக்கறி சாப்பிட வேண்டி வருது. ஏனெண்டா அவங்களோட விட மரக்கறி தான் சமைப்பாங்க. விருந்துக்கு போறோம், மரக்கறி சாப்பிட தான் தருவாங்க. அப்ப நாளைக்கு மரக்கறி சாப்பிட வேண்டி வரும். ஹெட்ட இளவலு காணவை ஹெட்ட இளவேலு காண வேணுமா இளவலு காண வேணுமா இளவலு காணவை ரெண்டும் பயன்படுத்தலாம். விளங்குதா? பொன்னவை ஹெட்ட கியாம பொன்னவை அங்க போனா குடிக்க வேண்டி வரும். ஏன்டா அவன் குடிகாரன் அவ்வளவு பேரும் குடிக்காம விடவே மாட்டானு. அப்ப என்ன செய்யணும்? குடிக்க வேண்டி வரும். ஹெட்ட மாட்ட பொன்னவை யாழுவாங்கே எதிரகியாம பொன்னவை யாழுவாங்கே. யாழுவாண்டா என்னது? நண்பன். யாழுவாங்கே நண்பர்களுடைய எதிரகியாம வீட்டுக்கு போனால் பொன்னவை குடிக்க வேண்டி வரும். அப்படித்தானே? அந்த மாதிரி தான் வெனவா வெய் என்ற விஷயத்தை பயன்படுத்தி நாங்க என்ன செய்யலாம்? இந்த மாதிரி வசனங்களை கிரியேட் பண்ணலாம். இன்ன என்ற சொல் ஆகுவதற்கு ஆகுங்கள், குடிக்க குடிப்பதற்கு குடியுங்கள், தருவதற்கு தாருங்கள், எடுப்பதற்கு எடுங்கள். இந்த மாதிரி எல்லாம் வரும். விளங்கிட்டா? சரி. இப்ப நாளைய கிளாஸ்ல நான் உங்களுக்கு வினை சொற்கள் தருவேன். சரியா? நாளைய கிளாஸ்ல என்ன தர போறேன்? வினை சொற்கள் தரப்போறேன். அந்த வினை சொற்கள் அவ்வளவத்தையும் நீங்க எல்லாம் நவானவான்னு தான் தருவேன். அதெல்லாம் இன்னண்டு மாத்தி என்னென்ன அர்த்தங்கள் தரும்ன்றதை நீங்க செய்துட்டு வரணும். சரியா? ஓகே சரி. அப்ப அவ்வளவுதான். இன்றைக்கு விளங்கிச்சா? எல்லாருக்கும் விளங்கிச்சான்னு சொல்லுங்க பாபு. இன்னைக்கு கிளாஸ் விளங்கிச்சா? எல்லாருக்கும் விஷயம் விளங்கிச்சா? ஆதித்யன் விளங்கிச்சா? அப்துல் ரஹ்மான் விளங்கிச்சா? பாலனையா விளங்கிச்சா? விஷயம் விளங்கிட்டு தானே? மைக் ஆன் பண்ணி கதைங்கோ. இப்ப கதைக்கிறார்கள் எல்லாம். ஓகே சார், ஓகே சார். சார் என்னோட சின்ன மஷூரா ஒண்ணு. ஒரு நாளைக்கு ஒரு 5 சரி புது புது சொற்கள் தரீங்களா? ஐயோ நான் இப்பதானப்பா சொல்றேன் உங்களுக்கு. நீங்க என்னதான் புதுசா படிச்சாலும் கேளல. நான் சொல்றத விளங்காம நீங்க நான் சொல்றத விளங்கிட்டீங்கன்னா நான் புதுசா சொல்லி தருவேன். நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி தருவேன். நீங்க முதலாவது படிங்கள, இத படிங்கள முதலாவது. செய்யுங்கள முதலாவது. சரி. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம். இப்ப ஒரு வீடு ஒன்று கட்டுறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு வீடு கட்டுறோம்.
இதுக்கு முதலாவது அடித்தளம் போடணுமா இல்ல சீட்டு வைக்கணுமா ஓடு போடணுமா இல்ல இது அடிக்கிறதா? குடிபுறணும். சரி நான் சொன்னது எதுக்குன்னா அதுக்கு ட்ரை பண்ணதானே சார். புது வார்த்தைகள் தெரிஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வார்த்தைகள் கொஞ்சம் இருங்களேன். அந்த வார்த்தைகளை பயன்படுத்துற முறைதானே நமக்கு முதலாவது தேவை. முதலாவதானே தேவை. இப்ப வீடு கட்டணும் என்று சொன்னா சரி சார் நீங்க வீட்டை கட்டுங்க. எப்படி கட்டணும்? நீங்க புதிய சாமான்லாம் கொண்டு வந்து கட்டுங்க. ரைட், கட்டுவோம். வளைச்சு கட்டியாச்சு, கடப்பு வைக்கல. இப்ப எப்படி வீட்டுக்குள்ள போவீங்க? வெறி குதிச்சுட்டா போறது. கடப்புனா என்ன சார்? நில, கதவு, வாசல், நில, விளங்கிச்சா? கடப்புன்னு தான் சொல்றது அதுக்கு தமிழ்ல. வாசல்ன்றது வடமொழி. நிலை ஐயோ பாத்தீங்களா எதோ கேட்க போகல எதோ கேக்குது பிள்ளைகள். முதலாவது இப்ப நான் உதாரணம் சொல்றதே விளங்குறீங்க இல்லையா பிள்ளைகளை? நீங்க நான் சொல்றது விளங்குது இல்லையா? ஓ இப்ப நம்ம கல்யாணம் கட்டுறது தானே. கல்யாணம் கட்டின உடனே ஃபர்ஸ்ட் நைட் வந்து என்ன செய்ய முடியாது, அந்த மேடையில வச்சு செய்ய முடியாது. அதுக்கு முதல் ரூமுக்குள்ள போகணும். இது விளங்குதா? இல்ல சார் நான் அதுக்கு சொல்ல சார். இப்ப நம்ம நிறைய பாடங்கள் படிச்சுக்கிறோம். இப்ப நீங்க படிச்சுக்கிற பாடத்துல சில விஷயங்கள் பேசுறதுக்குள்ள அந்த சில 1-2 சொற்கள் தெரியாம இருக்கனாலதான் அந்த சொற்கள் நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 5 சொல்றது முதல்ல விளங்குங்க. சரி நான் உங்களுக்கு அந்த 5 சொற்களை கொடுத்து விடுங்க சார். இங்க பாருங்க சார் கொஞ்சம் நீங்க வாங்க சார். சொல்லுங்க. ரெக்கார்டிங் தானே. ஓ நான் இந்த உங்களோட